வளமுடன். நான் டாக்டர் கலைவாணி. கடந்த சில ஆண்டுகள்ல உயர் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் வருது. இந்த உயர் ரத்த அழுத்தம் எவ்வாறு உருவாகிறது, இதற்கு என்ன காரணம், இதனுடைய அறிகுறிகள் என்ன, இதை எப்படி தடுத்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும், இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதற்குரிய உணவு முறைகள் என்ன, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை உயர் ரத்த அளவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், சித்த மருத்துவத்தின் மூலமாக உயர் ரத்த அழுத்தத்தை எப்படி குணமாக்குவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க. ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம். உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ரத்த நாளங்களின் சுவர்கள்ல ரத்த பாயும் வேகத்தின் அளவையும், இதயம் ரத்தத்தை வெளியேற்றும் பொழுது இதய வாழ்வுகள் தாங்கக்கூடிய வலிமையை பொறுத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது பிபி. இந்த உயர் ரத்த அழுத்தம் ரெண்டு வகைப்படும். முதல் நிலை உயர் ரத்த அழுத்தம், இரண்டாம் நிலை உயர் ரத்த அழுத்தம். முதல் நிலை உயர் ரத்த அழுத்தம் என்பது லேசான உயர் ரத்த அழுத்தம். இதுல எந்த அறிகுறிகளும் இல்லாம இருக்கும். இரண்டாம் நிலை உயர் ரத்த அழுத்தம் என்பது நோயாளிகளுக்கு தலைவலி, நெஞ்சு படபடகிறது, மூக்குல இருந்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில பேஷண்ட்ஸ்க்கு ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுவதற்கு காரணங்கள் தெரியாமலே இருக்கு. ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு முறை, அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, மனப்பதட்டம், தொடர்ச்சியான மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், குடும்பத்துல வேறு யாருக்காவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், உடல் பருமன், அப்புறம் பிஎம்ஐ அதிகமாக இருப்பது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, அதிகப்படியான உப்பு உள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்றதுனாலையும், அப்புறம் பொட்டாசியம் குறைபாடு, ஜங்க் ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், முக்கியமாக குறைவான தூக்கம், அப்புறம் அட்ரினல் சுரப்பில ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டு பிரச்சனை, பிறவிலே இதய நோயுடன் பாதிப்புல ஏதாவது இருக்கலாம், சில இரத்த நாளங்கள்ல பாதிப்பு அல்லது சில குறைபாடுகள்னாலையும் உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக சில மருந்து மாத்திரைகள் எடுப்பது, இந்த மாதிரியான காரணங்களால உயர் ரத்த அழுத்தம் வரலாம். இந்த உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடும் தலைவலி, தலபாரம், நிதானம் தடுமாற்றம், குழப்பம், பலவீனம், சோர்வு, கழுத்து மற்றும் கால்கள்ல வேர்வை அதிகமாக இருப்பது, பார்வை பிரச்சனைகள் ஏதாவது இரண்டு பார்வையாக தெரிகிறது, அப்புறம் மங்கலான பார்வைகள் ஏதாவது தெரியலாம், அப்புறம் நெஞ்சு வலி, அப்புறம் மார்பில கூர்மையான வலி அல்லது கடுமையான பாரமாக வலி வரலாம், தூக்கமின்மை, மூச்சு விட சிரமம், நெஞ்சு படபடப்பு அதிகரித்தல், ஒழுங்கற்ற இதய துடிப்பு. ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருந்தால் சில பேருக்கு மூக்குல கூட ரத்தம் வரும், அப்புறம் சிறுநீரில் ரத்தம் கலந்து போறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா பிபி பார்த்து செக் பண்ணி, பிபி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு சிகிச்சையை தொடங்குவது அவசியம். தாமதம் ஏற்பட்டால் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மாரடைப்பு, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கண் பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால உயர் ரத்த அழுத்தம் இருந்தா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு பேஷண்டோட அடிப்படையான நோயின் காரணத்தை தெரிந்து கொண்டு சிகிச்சை அளிப்பது சிறப்பானது. பொதுவா நீரிழிவு நோயாளிகளுக்கு, சிறுநீரக பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல சிகிச்சையை கொடுத்து உயர் ரத்த அழுத்தத்தை குணமாகலாம். நாள்பட ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்தும். மேலும் மூளையில் ஏற்படும் இரத்த கசிவினால பக்கவாதம், இருதய நோய்கள், இருதய செயலிழப்பு, மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு, கண்கள் பாதிப்பு, தூக்கமின்மை, நெஞ்சு படபடகிறது, அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, அப்புறம் நிதானமின்மை மற்றும் பிற உறுப்புகள் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் பொழுது பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால பிபி நன்கு கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னா இது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும். ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னா மற்ற உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அசால்ட்டா இருக்காம பிபி பேஷண்ட் செக் பண்ணி அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்றாற் போல மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. அடுத்து ஹைப்பர் டென்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும் பொழுது பேஷண்டோட உயர் ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்கு, அதை ஒரு 5-6 முறை இந்த ரத்த அழுத்தத்தை மெர்குரி பிபி apparatusல கணக்கிட்டு அந்த ரத்த அழுத்த அளவீடுகள் எவ்வளவு இருக்கு, நோயின் தீவிரம் அவருக்கு எவ்வளவு இருக்கு,
அவருடைய வயது என்ன, உடலின் வன்மை எப்படி இருக்கு, நோயோட வன்மை எப்படி இருக்கு, இதையெல்லாம் பார்த்து மருந்து மாத்திரைகள் தேவையா இல்ல உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக சரி செய்ய முடியுமா, இதெல்லாம் கண்டறிந்து பேஷண்ட்டுக்கு ஏற்றாற் போல மருந்துகளை தேர்வு செய்து கொடுக்கும் பொழுது இந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த மாதிரி சிகிச்சை அளிக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பொதுவா பிளட் பிரஷர் ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் லெவல் 120/80 mmHg இருக்கணும். இதற்கு மேல எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதற்கு தகுந்தவாறு உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வருவது, தேவைப்பட்ட சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது அவசியம். உள்ளுக்கு மருந்துகள், முக்கியமாக உணவுல உப்பின் அளவை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது இந்துப்பு கொஞ்சமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழ்வியல் முறையில் மாற்றங்கள், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஸ்விம்மிங்கு, ஸ்லோ ரன்னிங்கு, யோக பயிற்சி, யோக முத்திரைகள், பிபி குறையக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்து அதற்கு ஏற்றாற் போல உணவுகளை எடுத்துக்கொள்வது, அதுக்கப்புறம் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இவற்றையெல்லாம் பின்பற்றும் பொழுது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அடுத்து பிபி உள்ள பேஷண்ட் உணவுல எதை சேர்த்துக்கொள்ள வேண்டும், எதை சேர்த்துக்கொள்ள கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவு முறையில முழு தானியங்கள், காய்கறிகள், குறிப்பாக நீர் சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், குறைவான கொழுப்புள்ள பால் பொருட்கள் மற்றும் நல்ல கொழுப்பு கொண்ட உணவுகள், அப்புறம் உப்பு இல்லாத அதே சமயத்துல சிறுநீரை வெளியேற்றக்கூடிய நீர்பானங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி செய்வதனால உடல்ல உப்பு சத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும் பொழுது உடலில் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்புறம் சப்ஜி விதை நீர்பானம், நன்னாரி நீர்பானம், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம், முலாம்பழம், முள்ளங்கி, வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த மாதிரி சிறுநீரை வெளியேற்றக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. ஹைப்பர் டென்ஷனை நல்லாவே கம்மியாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட் உணவுல எதை எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிபி பேஷண்ட் சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் தான். ஃபர்ஸ்ட் உணவுல உப்பு சத்தை அரைவாசி எடுத்துக்கலாம், இல்ல அறவே தவிர்ப்பது மிகவும் ஆரோக்கியமானது. உணவுல உப்பு சத்தை குறைவாக எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸு, பீஸா, பர்கர், உப்பில் பதப்படுத்தக்கூடிய உணவுகள், ஊறுகாய், அப்பளம், அதிக உப்புச்சத்து உள்ள உணவுகள், அதிக சோடியம் உள்ள உணவுகள், இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், புகையிலை, இந்த மாதிரி பழக்கத்தை மேற்கொள்பவர்கள் பிபி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது ஆரோக்கியமானது மட்டும் இல்லாம அவசியமானது. அதனால இந்த புகையிலை, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் தவிர்த்து வாழ்வது உடலுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நிறுத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வாயில சீவ் பண்ணி சாப்பிடும் பொழுது இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ட்ரிங்க்ஸையும் விட்டுருக்காங்க, ஸ்மோக்கிங்கையும் விட்டுருக்காங்க. அதனால நீங்களும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நிறுத்தணும் அப்படின்னாக்க நெல்லிக்காய் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து, இந்த நெல்லிக்காய் பொடி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து சரியாயிருக்கு. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தத்திற்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று. அதை கட்டுப்படுத்த யோகா, தியானம், சுவாச பயிற்சிகள் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக மன அழுத்தம் நீங்கும். அப்புறம் சிரிப்புள்ள வீடியோஸ் ஏதாவது பார்க்கறது, குழந்தைகளோட மழை சிரிப்பு பார்த்தாக்க மன அழுத்தம் கம்மியாகும். அதனால நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சில நேரங்கள்ல கோவம் வந்துச்சுன்னா கோவப்படாம அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களின் மருந்துகளின் அளவையும் குறைக்க வழிவகுக்கும். மேலும் உடல் உள்ளுறுப்புகளும் பாதிப்பு பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி யோகா, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோக முத்திரைகள் இதெல்லாம் செஞ்சு மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கங்க. முக்கியமாக குழந்தைகள் சிரிப்பு பார்க்கும் பொழுது மன அழுத்தம் கண்டிப்பாக வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 நாட்களுக்கு ஒரு முறை வழக்கமாக பரிசோதனையை மேற்கொள்ளணும். முறையாக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா டாக்டரின் பரிந்துரை இல்லாம மருந்து மாத்திரைகளை எக்காரணம் கொண்டும் தானாக நிறுத்தக்கூடாது. தினசரி உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, பிராணாயாமம், யோக முத்திரை, யோக பயிற்சி இதையெல்லாம் கடைபிடிப்பது ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு அவசியமானது.
அடுத்து ஆரோக்கியமாக எடையை பராமரித்தல் வேணும். அப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், புகையிலை இதில் தவிர்க்கிறது. ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணுதல். அதிகப்படியான சோடியம் உணவுகளை தவிர்த்தல். பொட்டாசியம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது. அப்புறம் பட்டாணி, வாழைப்பழம், கீரைகள், அவகோடா, ஆரஞ்சு பழம், வெள்ளரி பழம், முலாம்பழம் இந்த மாதிரி உணவுகளை ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீர்ச்சத்துள்ள உணவுகள், நீர்பானங்கள், நீர்ச்சத்துள்ள பழங்கள், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உடம்புல ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரும். அப்புறம் அடிக்கடி அதிகமாக டீ காஃபி குடிக்கிறதுனாலையும் உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம டீ காஃபி குடிக்கும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால டீ காஃபியை நிறுத்துவது மிக மிக அவசியமானது. அதற்கு பதிலாக கருப்பட்டி, இஞ்சி, புதினா, ஓமோ இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கலந்து குடிக்கும் பொழுது அதுவும் ஆரோக்கியமானது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டீக்கு பதிலாக இதை செஞ்சு பாருங்க. இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டீ காஃபி குடிப்பதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தனியாவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். டீக்கு பதிலாக என்னென்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்க. அதனால பிபி பேஷண்ட் டீ காஃபி எண்ணெய் நிறுத்துறது ஆரோக்கியமானது. அடுத்து மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால முடிந்த அளவு மன அழுத்தத்தை குறைப்பதற்கு சந்தோஷமான சூழ்நிலை மற்றும் யோக பயிற்சி, தியானம் இவைகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்து சித்த மருத்துவத்துல உயர் ரத்த அழுத்தத்திற்கு மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்த மருத்துவத்துல பித்தம் அதிகமாவதுனாலதான் ஹைப்பர் டென்ஷன் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்தத்தை தணிப்பதற்கு வாரத்துல 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதே. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது தனி வீடியோவா போட்டிருக்கேன். யாராவது எந்தெந்த நாட்கள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், அந்த எண்ணெயில எதை சேர்த்து எப்படி குளிக்க வேண்டும் என்கிறத தனியாவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. பனிக்காலத்துல எண்ணெய் தேய்த்து எப்படி குளிக்கிறது, குளிர்காலத்துல எண்ணெய் தேய்த்து எப்படி குளிக்கிறது, வெயில் காலத்துல எண்ணெய் தேய்த்து எப்படி குளிக்கிறது அப்படிங்கறத தனி வீடியோவா ஒன்று போட்டிருக்கேன். அதனால அதை போய் பாருங்க. எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. உடலுக்கும் ஆரோக்கியமானது, இளமையோட இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும். அதனால உயர் ரத்த அழுத்தத்தை தணிப்பதற்கு வாரத்துல 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷனுக்கு மிகச்சிறந்த ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்னா, காலையில வெறும் வயிற்றுல ஒரு 1/2 டம்ளர் நீராகாரம் குடிச்சிட்டு முருங்கை இலை 10, சீரகம் 1 டீஸ்பூன், தோல் நீக்கிய இஞ்சி 1 துண்டு, தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன் இதெல்லாம் வாயில போட்டு நல்லா மென்னு உமிழ் நீருடன் சேர்த்து நீராகி முழுங்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் நீராகாரம் குடிக்கணும். முருங்கை இலை கிடைக்கலன்னா புதினா இலை, கொத்தமல்லி இலை அல்லது கருவேப்பிலை குழுந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது முருங்கை இலை தான். இதை பல பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி உயர் ரத்த அழுத்தத்தை படிப்படியாக குறைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்பர் டென்ஷனுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் பிபியோட ரீடிங் பார்த்துட்டு படிப்படியாக அந்த மருந்தையும் குறைக்க முடியும். சித்த மருத்துவத்துல ஹைப்பர் டென்ஷனுக்கு உள்ளுக்கு மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த மருந்துகள்லாம் இருக்கு. எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குறுகிய காலத்துல நோயை வேகமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்தாமரை சூரணம், சீரகாதி சூரணம், குருதி அழல் சூரணம், திரிவலா சூரணம், சர்பகந்தா சூரணம், சிறுங்கி பருப்பம், வெங்கார பருப்பம், முத்து பருப்பம், மகாவல்லாதி லேகியம், அப்புறம் சித்ராமுட்டி மடக்கு தைலம் இந்த மாதிரி நல்ல மருந்துகள்லாம் இருக்கு. எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம நோய் வேகமாக முழுவதுமாக குணமாகுவதற்கு, நோயின் வன்மைக்கும் உடலின் வன்மைக்கும் தகுந்தாற் போல உள்ளுக்கு மருந்துகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சந்தோஷமான சூழ்நிலை, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள், தினசரி உடற்பயிற்சி, பிராணாயாமம், யோக பயிற்சி, யோக முத்திரைகள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் குணமாகி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி.